வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பீட்ரூட் ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது தண்ணி சேர்க்காமல் பீட்ரூட் வந்து நல்லா ட்ரையாக வந்து வதக்கி எடுக்க போகிறோம், அவ்வளோதாங்க. அதுக்காக ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து 2 வரமிளகாய். நான் வந்து ஆனியன் சேர்க்கல, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு துருவன பீட்ரூட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும், இடைவிடாமல் நல்லா வதக்கிட்டே வரணும். அதே மாதிரி அடிப்பிடித்திருக்கூடாது, அதனால் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். சால்ட் வந்து ஒரு பீட்ரூட் கால்வாசி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் சால்ட் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1 மினிட்ஸ் முன்னாடி வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பொரியலை வந்து நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கினது சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி வதக்கிடுங்க. ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தெளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், நல்ல குக்காக இருக்கும். இதை வந்து நம்ம மறுபடியும் ஸ்டவ் வந்து நம்ம ஹை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா வதக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பீட்ரூட் ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். சால்ட் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.